கலை அஸ்ட்ரோ சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த 2025ஆம் வருடத்துல ஜனவரி மாதத்துக்கான ராசி பலன்கள் ஒவ்வொரு ராசிக்கும் பார்த்துட்டு வரோம். இதுல அடுத்து பார்க்க போற ராசி எதுன்னு பார்த்தீங்கன்னா சிம்ம ராசி. அதுக்கு முன்னால நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். சிம்ம ராசி நேர்களே, உங்களுடைய ராசி அதிபதியான சூரியன் மற்றும் 11வது இடத்து அதிபதியான புதன் இருவரும் சேர்ந்து 5ஆம் இடத்திலிருந்து 11ஆம் இடத்தை பார்க்கறதுனால இரண்டாம் திருமணத்தை நோக்கி எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கிற சிம்ம ராசி நேர்களுக்கு பாத்தீங்கன்னா இரண்டாம் திருமணம் நடைபெறுவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கிறது. உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்தில் சனி மற்றும் சுக்கிரனின் சேர்க்கை ஏற்படுவதால் வயதான பெண்களுடன் பழகும் சூழ்நிலை என்பது ஏற்படும். உங்களுடைய ராசிக்கு 4 மற்றும் 9ஆம் இடத்து அதிபதியான செவ்வாய் வக்ரமாகி உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால பெற்றோர்களின் உடல்நிலை அக்கறை தேவை. இல்லை என்றால் ஆரோக்கிய குறைபாட்டினால உங்களுக்கு விரைய செலவுகள் ஏற்படும். தற்போது சனியானவர் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல இருக்கிறாரு. இதனால உங்களுக்கு கண்டச்சனி ஏற்படுகிறது. கணவன் மனைவிக்குள்ள பாத்தீங்கன்னா அடிக்கடி சண்டை சச்சரவுகள் அப்படிங்கிறது வந்து போகும். அதனால ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. இல்லை என்றால் அது பிரிவு வரை சென்றுவிடும். கேதுவானவர் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால பேசுகின்ற பேச்சுக்கள்ல ரொம்ப கவனம் தேவை. இல்லை என்றால் உங்களுடைய பேச்சினால குடும்பத்துல சின்ன சின்ன கலகங்கள் அப்படிங்கிறது வந்து போகும். அதே நேரம் இந்த கேதுவானவர் உங்களுடைய புத்தியை மழுங்கடிக்க செய்வார். கண் சம்பந்தமான தொந்தரவுகள் இருந்து கொண்டிருக்கும். அதே நேரம் ஆரம்ப கல்வி படிக்கிற மாணவ மாணவிகள் பெரிதான அளவுக்கு படிப்பில் நாட்டம் காட்ட மாட்டார்கள். மாதத்தினுடைய 2 மற்றும் 3வது வாரங்களில் உங்களுடைய ராசிக்கு 11வது இடத்து அதிபதியான புதன் 5ஆம் இடத்திலிருந்து 11ஆம் இடத்தை பார்க்கறதுனால பிள்ளைகளின் மூலமாக உங்களுக்கு வருமானங்கள் கிடைக்கும். சனியினுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல விழுவதனால செய்கின்ற காரியங்களில் கொஞ்சம் கொஞ்சம் தடைகள் என்பது வந்து போகும். 8ஆம் இடத்து அதிபதியான குரு வக்ரமாகி 10ஆம் இடத்திலிருந்து 6ஆம் இடத்தை பார்க்கறதுனால வேலை பார்க்கும் இடங்கள்ல உங்களுக்கு எதிரிகள்னால தொல்லைகள் என்பது ஏற்படும். அதே நேரம் இந்த வக்ரம் பெற்ற குருவினுடைய பார்வை 6ஆம் இடத்துல விழுவதனால கடன் வாங்க வேண்டிய சூழல் என்பது ஏற்படும். காதலிக்கிற சிம்மராசினியர்களுக்கு இந்த மாசம் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, உங்களுடைய காதல்சான அதிபதியான குரு பாத்தீங்கன்னா வக்ரமாயி 10ஆம் இடத்துல இருக்கிறாரு. இதனால காதல்ல எதிர்பார்த்த அனுகூலங்கள் இருக்காது. ராகுனுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல விழுவதனால வேலை பார்க்கும் இடங்கள்ல பெரிதான அளவுக்கு எதிர்பார்ப்புகள் என்பது வைக்கக்கூடாது. செய்தொழில் செய்யறவங்களுக்கு பாத்தீங்கன்னா தற்போது பெரிதான அளவுக்கு லாபம் என்பது கிடைக்காது. ஏன்னா குரு வக்ரமாயி உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல இருக்கிறாரு. அதனால எதிர்பார்த்த லாபங்கள் என்பது சொந்த தொழில கிடைப்பது கடினம். சனி மற்றும் சுக்கிரனின் சேர்க்கை 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால இரவு நேரங்களில் வண்டி வாகனங்களில் செல்லும் போது கவனமாக இருக்க வேண்டும். மாதத்தினுடைய கடைசி 2 வாரங்களில் ராகு மற்றும் குருவினுடைய பார்வை சூரியன் மேல விழுவதனால வேலை பார்க்கும் இடங்கள்ல விபத்துக்கள் அல்லது காயங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. ஆகையால் கவனமாக இருக்க வேண்டும். உத்தரகாரகனான குரு பாத்தீங்கன்னா வக்ரமாய் இருக்கிறாரு. அதே நேரத்துல 5ஆம் இடத்துல சூரியன் மற்றும் புதனின் சேர்க்கை இருக்கிறதுனால புத்திர பாக்கியத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தவருக்கு தற்போது சாதகமான சூழ்நிலை என்பது இல்லை. 7ஆம் இடத்து அதிபதியுடன் சுக்கிரன் இருக்கிறதுனால வயதுக்கு மீறிய உறவுகளுடன் பழகும் சூழ்நிலை என்பது ஏற்படும். அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க. தேங்க்யூ.